டியா டோஃபுவுடன் கிட்ஸ் ஹட்டை பார்த்து மகிழுங்கள். என்ன ஆச்சு? நீ இன்னும் தூங்கவில்லை? தெரியவில்லை. நீ எனக்கு ஒரு கதை சொல்லி தூங்க வைக்கிறாயா டியா? நிச்சயமாக டோஃபு, எனக்கு பிடித்த கதை ஒன்று சொல்கிறேன். லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட். லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் தன் தாயுடன் ஒரு சிறு குடிசையில் காட்டில் வசித்து வந்தாள். அவள் வெளியே போகும்போதெல்லாம் அழகான சிவப்பு முக்காடு அணிந்திருப்பாள். ஒரு நாள் அவள் தன் பாட்டியை பார்க்க போனாள். போகும் வழியில் ஒரு ஓநாயை பார்த்தாள். ஹலோ, எங்கே போகிறாய்? என் பாட்டியை பார்க்க போகிறேன். அவள் அந்த மலையின் பின்னால் வசிக்கிறாள். ஓநாய்க்கு ஒரு கொடூர யோசனை தோன்றியது. ஓநாய் பாட்டி வீட்டை நோக்கி ஓடியது. அவளை தின்றது. பாட்டியின் படுக்கையில் படுத்துக் கொண்டது. சிறிது நேரம் கழித்து லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் பாட்டி வீட்டிற்கு வந்தாள். பாட்டியின் படுக்கையில் ஓநாய் படுத்துக் கொண்டிருப்பதை பார்த்தாள். ஓ பாட்டி, எவ்வளவு பெரிய கண்கள் உனக்கு! உன்னை நன்றாக பார்ப்பதற்கு. பாட்டி, எவ்வளவு பெரிய காதுகள் உனக்கு! நீ சொல்வதை நன்றாக கேட்பதற்கு. பாட்டி, எவ்வளவு பெரிய மூக்கு உனக்கு! உன்னை நன்றாக முகர்வதற்கு. ஓ பாட்டி, எவ்வளவு பெரிய பற்கள் உனக்கு! உன்னை நன்றாக தின்பதற்கு. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள்! அருகில் இருந்த ஒரு மரவேட்டி இந்த அலறலை கேட்டான். அவன் வீட்டிற்கு ஓடி வந்து ஓநாய் சிறுமியை தாக்குவதை பார்த்தான். அவன் ஓநாயின் தலையில் அடித்தான். ஓநாய் வலியில் வாயை திறந்து கத்தியது. பாட்டி வெளியே குதித்தாள். ஓநாய் ஓடி போனது. லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் ஓநாயை அதன் பிறகு பார்க்கவே இல்லை. பார்த்தாயா டோஃபு? லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் தன்னையும் பாட்டியையும் காப்பாற்றிக் கொண்டாள். டியா டோஃபுவுடன் கிட்ஸ் ஹட்டை பார்த்து மகிழுங்கள். என்ன செய்கிறாய் டோஃபு? உடைந்து போன ரப்பர் குழாயால் செடிகளுக்கு நீர் பாய்ச்ச முயற்சி செய்கிறேன். வா, உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். புத்திசாலி காகம்.
கோடையில் ஒரு நாள் ஒரு காகம் தண்ணீர் தேடி வயல்களெங்கும் பறந்தது. வெகு நேரம் வரை அதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. திடீரென ஒரு மரத்தின் அடியில் ஒரு தண்ணீர் பானையை கண்டது. உடனே பறந்து வந்து பானைக்குள் தண்ணீர் உள்ளதா என்று பார்த்தது. பானையில் கொஞ்சம் தண்ணீர் இருப்பதை பார்த்தது. காகம் பானையின் உள்ளே தலையை நுழைக்க பார்த்தது. ஆனால் பானையின் கழுத்து குறுகலாயிருந்ததால் தலை நுழையவில்லை. நான் என்ன செய்வேன்? தாகமாக இருக்கிறது. எப்படி தண்ணீர் குடிப்பேன்? பிறகு பானையை சாய்த்து நீரை வெளியே கொட்ட முயன்றது. பானை கனமாக இருந்ததால் சாய்க்க முடியவில்லை. அது சுற்றி பார்த்தது. அருகில் கூழாங்கற்களை கண்டது. அதற்கு ஒரு நல்ல யோசனை தோன்றியது. காகம் ஒவ்வொரு கற்களாய் எடுத்து பானையில் போட்டது. பானையில் கற்கள் விழ விழ கீழே இருந்த நீர் மேலே உயர்ந்தது. சீக்கிரமே காகம் குடிக்கும்படி தண்ணீர் மேலே வந்தது. அதன் யோசனை பலித்தது. அதனால் அந்த புத்திசாலி காகம் தனது புத்தியினாலையும் கடின உழைப்பினாலையும் தீர்வு கண்டது. அதுபோல் உன் பிரச்சனைக்கு தீர்வு காண்பாயா? நன்றி டியா. டியா, அந்த குரங்கை பார், நான் செய்வதை திரும்பி செய்கிறது. உண்மையாகவா? டியா, ஏன் சிரிக்கிறாய்? குரங்குகள் ஏன் இப்படி செய்கின்றன என்று சொல்கிறேன். குரங்குகளும் குல்லாய் வியாபாரியும். ஒரு சமயம் ஒரு குல்லாய் வியாபாரி குல்லாய்களை விற்க ஒரு கிராமம் சென்றான். குல்லாய் குல்லாய், 5 ரூபா குல்லாய், 10 ரூபா குல்லாய், குல்லாய் குல்லாய். அவன் ஒரு காட்டு வழியே சென்று கொண்டிருந்தான். அவன் தலையில் இருந்த கூடையில் சிவப்பு நிற குல்லாய்கள் இருந்தன. வெயிலின் கொடுமையால் அவன் களைப்படைந்தான். அதனால் ஒரு மரத்தின் நிழலில் ஓய்வெடுக்க எண்ணினான். கூடையை மரத்தடியில் வைத்தான். நான் களைப்பாக இருக்கிறேன், சிறிது நேரம் தூங்க வேண்டும். அந்த மரத்தின் மேலே குரங்குகள் இருந்தன.
அவை கீழே இறங்கி வந்தன. கூடையில் இருந்து எல்லா குள்ளாய்களும் ஒவ்வொன்றாக எடுத்து போட்டுக்கொண்டது. பிறகு அவை மரத்தின் மேலே ஏறி அமர்ந்தன. தூக்கத்திலிருந்து விழித்த வியாபாரி காலி கூடையை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். அவன் எல்லா இடங்களிலும் குல்லாய்களை தேடினான். குரங்குகள் குல்லாய்களை அணிந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி கொண்டான். குரங்குகள் தான் செய்வதை திரும்பி செய்வதை பார்த்தான். அதனால் தான் அணிந்திருந்த குல்லாயை கயற்றி தரையில் வீசினான். அதை கண்ட குரங்குகளும் அப்படியே செய்தன. வியாபாரி குல்லாய்களை பொறுக்கி கூடையில் போட்டுக்கொண்டு சந்தோஷமாக சென்றான். ஆகையால் டோஃபு இது போன்ற சந்தர்ப்பங்களில் புத்திசாலித்தனமாய் செயல்பட வேண்டும். ஏனென்றால் இக்கட்டான நேரத்தில் புத்திசாலித்தனம்தான் நமக்கு உதவும். புரிகிறது? என்ன ஆச்சு டோஃபு? தூக்கம் வரலை. ஒரு கதை சொன்னால் தூக்கம் வருமா? சொல்லு பார்க்கலாம். அழகற்ற வாத்துக்குட்டி. ஒரு சமயம் ஒரு அழகிய குட்டையில் அழகான வாத்து தம்பதி இருந்தன. தங்களின் குஞ்சுக்கள் முட்டைகளிலிருந்து வெளியே வரப்போவதை நினைத்து சந்தோஷமாக இருந்தன. அப்பா வாத்துக்கு தன் குஞ்சுகளை பார்க்க ஆர்வமாக இருந்தது. அதனால் அது பதட்டத்தோடு இங்கும் அங்கும் சுற்றியது. திடீரென குவாக் குவாக் என்ற இனிமையான சத்தம் கூட்டிலிருந்து வந்தது. உடனே அப்பா வாத்து குஞ்சுகளை காண கூட்டை நோக்கி ஓடியது. ஓ, அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. அப்போது அம்மா வாத்தின் அடியிலிருந்து வரட்டு குவாக் சத்தம் கேட்டது. நீ வெளியே போய் அசிங்கமாக இருக்கிறாய். நீ எங்கள் குழந்தையாக இருக்க முடியாது. அப்பா அம்மா வாத்துக்கள் தங்கள் 4 குட்டிகளோடு நீந்தி சென்றன. அழகில்லாத வாத்து குஞ்சை தனிமையிலும் துக்கத்திலும் விட்டுவிட்டு வெகு தூரம் சென்றன. பாவம், அந்த குஞ்சுக்கு தனது குறை என்னவென்றே தெரியவில்லை. தனது இறக்கைகள், அலகு, கால்கள் எல்லாவற்றையும் பார்த்தது. எல்லாம் சரியாகவே இருந்தன. உடனே தனது பிம்பத்தை குட்டை நீரில் பார்த்தது. அதை பார்த்து ஏமாற்றம் கொண்டது. யாரும் என்னை நேசிக்கவில்லை. நான் என்ன செய்வேன்? எங்கு போவேன்? அழகற்ற வாத்துக்குட்டி துக்கத்தோடு நடக்கத் தொடங்கியது. நாட்கள், வாரங்கள், மாதங்கள் கடந்தன. பாவம், அடர்ந்த காட்டுக்குள் தன்னந்தனியே சுற்றித் திரிந்தது. திடீரென குளிர் அதிகமாவதை உணர்ந்து நின்றது.
இருக்கிறது. வெப்பமுள்ள வீடு இருந்தால் நன்றாக இருக்கும். திடீரென ஒரு பெரிய பனிப்பாறை அது பின்னால் உருண்டு வந்தது. அதில் அகப்பட்டு வாத்து குஞ்சு உதவிக்காக கத்தியது. சற்று தூரத்தில் மரம் வெட்டிக் கொண்டிருந்த ஒரு மரவெட்டி வாத்தின் அலறலை கேட்டு உதவி செய்ய ஓடினான். ஓ பாவம், வா, உனக்கு சூடான பானம் வேண்டும். மரவெட்டி அழகற்ற வாத்தை எடுத்து வெப்பம் தரும் தனது ஓவர் கோட்டில் வைத்தான். அவன் அதை வீட்டுக்கு எடுத்து சென்று வெப்பமுள்ள போர்வையில் வைத்து சுற்றி நெருப்பு குண்டின் முன் வைத்தான். கவலைப்படாதே குட்டியே, நான் உன்னை பார்த்துக் கொள்வேன். வருடங்கள் பல சென்றன. அழகற்ற வாத்து மரவெட்டியின் பாதுகாப்பில் வளர்ந்தது. ஒன்றில் மட்டுமே அது உறுதியாக இருந்தது. ஒருபோதும் தன் பிம்பத்தை மீண்டும் பார்க்கவில்லை. ஒரு நாள் வெயிலான மதிய வேளையில் ஏரிக்கரையில் சுற்றி கொண்டிருந்தது. திடீரென அன்னப்பட்சி கூட்டம் ஒன்று குட்டையில் நீந்துவதை பார்த்தது. அந்த அன்னங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றனர். நானும் அழகான வாத்தாய் இருந்திருக்கலாம். நான் அழகற்று இருப்பதால் எனக்கு நண்பர்கள் இல்லை. என்னை தனிமை வாட்டுகிறது. அன்னப்பட்சிகள் தன்னை நோக்கி வருவதை திகப்புடன் பார்த்தது. இவ்வளவு அழகான அன்னத்தை இதுவரை பார்த்ததில்லை. ஹே, நாங்கள் உன்னை இங்கே பார்த்ததில்லை. இந்த இடத்திற்கு நீ புதிசா? இல்லை, நான் பக்கத்தில் ஒரு மரவேட்டி கூட இருக்கேன். நான் அடிக்கடி வெளியே வருவதில்லை. ஏன் அப்படி? ஏனென்றால் நான் அழகற்ற வாத்து. என்னை விரும்பவோ நேசிக்கவோ யாரும் இல்லை. அவைகள் சிரிப்பதை பார்த்து அது அதிர்ச்சிப்படவில்லை. திரும்பி போக நினைத்த வாத்துக்குட்டி அழகான ஒரு அன்னத்தின் குரலை கேட்டது. நில், எங்கே போகிறாய்? நீங்களும் என்னை கேலி செய்கிறீர்கள். அதனால் தான் நான் வெளியே வருவதில்லை. நீ உன்னை வாத்து என்கிறாய், அதனால் சிரித்தோம். என்ன சொல்கிறீர்கள்? ஆமாம், நீ வாத்து இல்லை, நீ ஒரு அன்னம். உன்னை போல் ஒரு அழகான அன்னத்தை வாழ்வில் இதுவரை நான் பார்த்ததில்லை. அதை கேட்டதை நம்ப முடியாமல் அதிர்ச்சியில் நின்றது. சில நிமிடங்கள் கழிந்து சுதாரித்தது. அப்படியா? அழகிய அன்னம் வாத்தை அருகில் இருந்த குட்டைக்கு கூட்டி சென்றது. நீயே பார், நீ ஒரு அன்னப்பறவை. அழகற்ற வாத்துக்குட்டி அரை மனதோடு நீரை குனிந்து பார்த்தது. அது அழகற்ற தன்னை பார்க்க விரும்பவில்லை. ஆனால் அது பார்த்ததை அதனால் நம்ப முடியவில்லை. அது வாத்து அல்ல, அது ஒரு அன்னப்பறவை. அதுவும் ஒரு அழகான அன்னப்பறவை. நான் ஒரு அன்னப்பறவை. மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து நீந்தியது. உடனே அழகிய அன்னத்திற்கு நன்றி சொல்ல நின்றது. நான் யார் என்று தெரிந்து கொள்ள உதவிய உனக்கு நன்றி. இப்போது நீ அன்னம் என்று தெரிந்ததால் எங்கள் கூட்டத்தில் சேருகிறாயா? நாம் ஒரு குடும்பமாக சந்தோஷமாக வாழலாம். ஆம், அதில் எனக்கு மிக மகிழ்ச்சி. பின் அழகற்ற வாத்துக்குட்டி என்று நினைத்திருந்த அந்த அழகான அன்னம் நீரில் மற்ற அன்னங்களோடு சேர்ந்து குதித்து நீந்தி சென்றது.
பாவம், அந்த வாத்தே இல்லை. அது ஒரு அன்னப்பறவை. ஆம், இந்த கதை சொல்லும் நீதி என்னவென்றால், தீட்டப்படும் வரை ஒரு வைரத்திற்கு தன்னுடைய மதிப்பு தெரிவதில்லை. ஆஹா, குட் நைட் டோஃபு. இப்போது நீ தூங்கு. டியா, இது என்னால் முடியாது. முயற்சி பண்ணு, உன்னால் முடியும். டியா, இதுவோ உயரம், நானோ குள்ளம். எப்படி என்னால் முடியும்? டோஃபு, கவனி, நான் ஒரு கதை சொல்கிறேன். கேட்கிறாயா? நிச்சயமாக. புளித்த திராட்சைகள். ஒரு சமயம் ஒரு காட்டில் நரி ஒன்று இருந்தது. அது உணவிற்காக காட்டெங்கும் சுற்றி அலைந்தது. நான் மிகவும் பசியாக உள்ளேன், எனக்கு உணவு வேண்டும். நரி ஒரு திராட்சை தோட்டத்து வழியே சென்றது. ஆனால் திராட்சைகள் பார்க்கவில்லை. எனக்கு ரொம்ப பசி. அந்த வட்டமான பொருள் என்னவென்றே தெரியவில்லை. சற்று முன்னோக்கி சென்று நரி நின்றது. திராட்சையின் மணத்தை நுகர்ந்தது. ஆஹா, இந்த தோட்டத்தில் நிறைய திராட்சைகள் உள்ளன. என் நாவில் ஜலம் ஊறுகிறது. நரி தோட்டத்தை நோக்கி ஓடியது. நரி திராட்சையை பறிக்க துள்ளியது. ஆனால் திராட்சைகள் மிக உயரத்தில் இருந்தன. பல முறை முயன்றும் முயற்சிகள் வீணாயின. மீண்டும் ஒரு முறை திராட்சைகளை தொட முயன்றது. ஆனால் முடியவில்லை. நான் மிகவும் களைப்பாக உள்ளேன். இந்த திராட்சைகள் மிக உயரத்தில் உள்ளன. எப்படியும் என்னால் முடியாது. திராட்சைகளை எப்படி பறிப்பது என்று வெகு நேரம் அங்கு உட்கார்ந்து யோசித்தது. திடீரென எழுந்து தனக்குள் சொல்லிக் கொண்டது, அந்த திராட்சைகள் புளிக்கும். எனக்கும் திராட்சை பிடிக்காது. அவற்றை தின்ன நான் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? திராட்சைகளை பறிக்க முடியாத நரி தனக்கு தானே சமாதானம் சொல்லி சென்றது. பசியில் வயிறு துடித்த போதிலும் நரி ஒன்னும் தின்னாமல் சென்றது. டோஃபு, நரி தான் தோல்விக்கு போலி சமாதானம் சொல்லிக்கொண்டு வெறும் கையோடு சென்றது. எப்போதும் நினைவில் கொள், தோல்விகளால் துவளாமல் மேன்மேலும் முயற்சி செய்தால்தான் உன் லட்சியங்கள் நிறைவேறும். வா, மீண்டும் முயற்சி செய்வோம்.
டோஃபு, நீ அந்த பாவப்பட்ட நாய்க்கு உதவ வேண்டும். ஏன் டியா? பொறு, ஒரு கதை மூலம் அதை சொல்கிறேன். சிங்கமும் சுண்டலியும். ஒரு நாள் ஒரு சிங்கம் தன் குகையில் தூங்கிக் கொண்டிருந்தது. ஒரு சுண்டலி அதன் அருகில் விளையாடிக் கொண்டிருந்தது. அந்த சுண்டலி சிங்கத்தின் மேலும் கீழும் ஓடியது. இதனால் சிங்கத்தின் தூக்கம் கலைந்தது. கோபம் கொண்ட சிங்கம் சுண்டலியை பிடித்து சொன்னது, ஏ சுண்டலி, என்ன தைரியம் இருந்தால் என் தூக்கத்தை கலைப்பாய்? உன்னை கொல்கிறேன் பார். பயந்து போன சுண்டலி சிங்கத்தை பார்த்தது. மிருக மகாராஜா, என்னை மன்னியுங்கள். நான் ஒரு அற்ப ஜந்து. என்னை கொல்லாமல் போக விடுங்கள். வருங்காலத்தில் நான் பிரதி உபகாரம் செய்வேன். அதை கேட்டு இந்த சுண்டலியால் என்ன உதவி செய்ய முடியும் என்று வியந்த சிங்கம் சுண்டலியை போகவிட்டது. சில நாட்கள் கழித்து சிங்கம் ஒரு காட்டு வழியே சென்று கொண்டிருந்தது. அப்போது ஒரு வேடுவன் வலையில் சிக்கிக் கொண்டது. சிங்கம் கர்ஜித்து உருண்டு வலையிலிருந்து வெளியே வர முயன்றது. ஆனால் முடியவில்லை. சிங்கம் உதவி கேட்டு கதறியது, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். சிங்கத்தால் புத்துயிர் பெற்ற சுண்டலி அந்த கர்ஜனையை கேட்டு சிங்கத்திடம் சொன்னது, கவலைப்படாதே நண்பா, நான் உன்னை காப்பாற்றுகிறேன். உடனே சுண்டலி தன் நண்பர்கள் அனைவரையும் அழைத்தது. நாம் ஒன்று சேர்ந்து என் நண்பனை விடுவிக்க வேண்டும் என்றது. சுண்டலியும் அதன் நண்பர்களும் வலையை கடித்து பிரித்து சிங்கத்தை வலையிலிருந்து விடுவித்தன. விடுபட்ட சிங்கம் சுண்டலிக்கு நன்றி சொல்லியது. அன்று முதல் சிங்கமும் சுண்டலியும் நல்ல நண்பர்கள் ஆகினர். எப்படி ஒருவருக்கொருவர் உதவியது மூலம் எலியும் சிங்கமும் நண்பர்கள் ஆனார்களோ, அதுபோல் நீ இந்த நாய்க்கு உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் ஆபத்தில் உதவி செய்பவனே உண்மையான நண்பன். ஐயோ, யாராவது உதவுங்களே! ஒரு பூச்சி என்னை கடித்து விட்டது. அப்படியா? கொஞ்சம் ஐஸ் கட்டியை வைக்கிறேன். ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். நரியும் நாரையும். ஒரு சமயம் ஒரு நரியும் நாரையும் நண்பர்களாக இருந்தன. ஒரு நாள் நரி நாரையை விருந்துக்கு அழைத்தது. நண்பா, நான் உன்னை என் வீட்டிற்கு சாப்பிட அழைக்க விரும்புகிறேன். நான் உனக்கு ஒரு சுவையான சூப் செய்து தருவேன். நான் நிச்சயமாக வரேன். சொல்லியபடியே நரி ஒரு சுவையான சூப் செய்தது. அந்த கெட்டிக்கார நரி கீழ்த்தனமான ஒரு தந்திரம் செய்தது. அன்று மாலை நாரை வந்தபோது நரி ஆழமற்ற பாத்திரத்தில் சூப் கொடுத்தது. நரி எளிதாக சாப்பிட்டது. ஆனால் நாரையின் அழகின் நுனி மட்டுமே நினைந்தது. அதனால் சூப் குடிக்க முடியவில்லை. நானே இந்த சுவையான சூப் செய்தேன். விரும்பி அதை குடி நீ. பாவம் நாரை ஒன்றும் சொல்லாமல் விரும்பி குடிப்பது போல் நடித்தது. கடைசியில் பசியோடு நாரை வீடு சென்றது. ஒரு வாரம் கழித்து நாரை நரியை மதியம் சாப்பிட வீட்டுக்கு அழைத்தது. நரியே, என் வீட்டில் சாப்பிட வருவாயா? நான் மீன் கறி சமைக்கப் போகிறேன் என்றது நாரை.
நன்றி நாரையே, வருவதில் எனக்கு சந்தோஷம் என்றது நரி. நாரை சுவையான மீன் உணவு செய்தது. நரி வந்தவுடன் நாரை ஒரு கூஜாவில் மீன் கறியை கொடுத்தது. நரி பசியோடு அந்த உணவை வெறுத்து பார்த்தது. ஆனால் ருசிக்க முடியவில்லை. தன்னுடைய தடித்த நீண்ட மூக்கை கூஜாவில் நுழைத்து நரியால் சாப்பிட முடியவில்லை. கூஜாவின் வெளிப்புறத்தை மட்டுமே நக்க முடிந்தது. நண்பா, உணவு ருசியாக இருந்ததா? அது உனக்காகவே நான் தயார் செய்தது என்று நாரை கேலி சிரிப்போடு கேட்டது. நரிக்கு தான் நாரைக்கு செய்த ஈனச் செயல் நினைவுக்கு வந்தது. புத்திசாலி நாரை தனக்கு நல்ல பாடம் கற்பித்ததை உணர்ந்தது. நாரை தன் உணவை உணர்ந்தது. பார்த்திருந்த நரி பசியோடு வீடு சென்றது. பாரு டோஃபு, நரி நாரைக்கு தவறி இழைத்தது. அதையே நாரை நரிக்கு திரும்பி செய்தது. புரிந்து கொள், முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். இப்போ எனக்கு புரிகிறது. டோஃபு, என்ன செய்கிறாய்? மரத்தில் இருக்கிற மாங்காய்களை பறிக்க பார்க்கிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை. ஏன்னா மாங்காய்கள் ரொம்ப உயரத்தில் இருக்கு, உன் கல்லோ ரொம்ப கனமாக இருக்கிறது. டியா, நான் என்ன செய்ய வேண்டும்? கட்டாயம் எனக்கு அந்த மாங்காய்கள் வேண்டும். உனக்கு நான் ஒரு கதை சொல்றேன். 3 பன்றிக் குட்டிகள். கொஞ்சம் வருஷம் முன்னர் ஒரு அம்மா பன்றியும் 3 குட்டி பன்றிகளும் இருந்தன. ஒரு நாள் அம்மா பன்றி தன் குட்டிகளிடம், நீங்க சொந்த வீடு கட்டுற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க. முதல் குட்டி வைக்கோலில் வீடு கட்டி கொண்டது. அது சொன்னது, இனியோ நாய் உள்ளே வந்து என்னை பிடித்து தின்ன முடியாது. இரண்டாவது குட்டி கொம்பு குச்சிகளால் முதல் குட்டி வீட்டை விட பலமான வீட்டை கட்டியது. அது சொன்னது, இனி ஓ நாய் உள்ளே வந்து என்னை பிடித்து தின்ன முடியாது. மூன்றாவது குட்டியோ செங்கலால் இரண்டாவது குட்டி வீட்டை விட பலமான வீட்டை கட்டியது. அது சொன்னது, இனி ஓ நாய் உள்ளே வந்து என்னை பிடித்து தின்ன முடியாது. மறுநாள் ஓநாய் வைக்கோல் வீட்டிற்கு வந்தது. ஓநாய் கதவை தட்டி சொன்னது, குட்டி பன்றி கதவை தர. நான் உன்னை உள்ளே விட மாட்டேன். குட்டி பன்றி சொன்னது, எனக்கு வர கோபத்தில் உன் வீட்டை வாயால் ஊதியே கலைத்து விடுவேன் என்று ஓநாய் சொல்லியது. ஓநாய் வீட்டை ஊதியது. வைக்கோல் வீடு கலைந்தது. ஓநாய் முதல் குட்டி பன்றியை கொன்று தின்னது. மறுநாள் ஓநாய் கம்ப வீட்டிற்கு வந்து கதவை தட்டி சொன்னது, குட்டி பன்றி கதவை தர. நான் உன்னை உள்ளே விட மாட்டேன். குட்டி பன்றி சொன்னது, எனக்கு வர கோபத்தில் உன் வீட்டை வாயால் ஊதியே கலைத்து விடுவேன் என்று ஓநாய் சொல்லியது. ஓநாய் வீட்டை ஊதியது. கொம்பு வீடு கலைந்து விழுந்து விட்டது.
ஓநாய் இரண்டாவது குட்டி பன்றியை கொன்று தின்னது. மறுநாள் ஓநாய் செங்கல் வீட்டிற்கு வந்தது. குட்டி பன்றி கதவை திற என்றது ஓநாய். நான் உன்னை உள்ளே விட மாட்டேன். குட்டி பன்றி சொன்னது. எனக்கு வர கோபத்தில் உன் வீட்டை வாயால் ஊதியே கலைத்து என்று விடுவேன். ஓநாய் சொன்னது. ஓநாய் பல வழிகளில் முயன்று வீட்டை ஊதி உடைக்க முயன்றது. ஆனால் அதனால் முடியவில்லை. பல மணி நேரம் முயன்றது. ஆனால் வீடு பலமாக இருந்ததால் உடைக்க முடியவில்லை. ஓநாய் புகைப்போக்கி வழியே நுழைய முயன்றது. ஆனால் புத்திசாலியான மூன்றாவது குட்டி பன்றி ஒரு அகன்ற பெரிய பானையில் வெந்நீரை நிரப்பி புகைப்போக்கியின் அடியில் வைத்தது. ஓநாய் பானையில் விழுந்து இறந்தது. புத்தியுள்ள மூன்றாவது குட்டி ஓநாயிடமிருந்து ஆயுதம் பயன்படுத்தாமல் அறிவை பயன்படுத்தி தப்பியது. அதைப்போல் உன்னால் செய்ய முடியுமா? டியா, எனக்கு ரொம்ப பசி. சாப்பிட என்ன இருக்கிறது? வா டோஃபு, அம்மா இன்று உனக்கு பிடித்தமான சமையல் செய்திருக்கிறாள். எனக்கு பிடித்ததா? ஐயோ டியா, என் தொண்டையில் ஏதோ அடைக்கிறது. வேகமாக சாப்பிடாதே என்று எத்தனை முறை சொல்வது? ஆனால் டியா, எனக்கு ரொம்ப பசி. அப்படியானால் நீ இந்த கதை அவசியமாக கேட்க வேண்டும். பொன் முட்டை இட்ட வாத்து. முன்னொரு சமயம் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி தன் மனைவியோடு வாழ்ந்து வந்தான். அவர்களுக்கு ஒரு சிறிய வயல் மட்டுமே சொந்தமாக இருந்தது. அதில் காய்கறிகள் பயிரிட்டு அதை உண்டு வந்தனர். விளைந்த காய்கறிகளை விற்று நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாய் பணம் சேர்த்தான். அந்த பணத்தை கொண்டு வாத்து ஒன்று வாங்கினான். அவன் அதை வீட்டிற்கு கொண்டு போய் அது முட்டையிட கூடு ஒன்று கட்டினான். வாத்தின் முட்டைகளை விற்கவோ சாப்பிடவோ ரொட்டி செய்யவோ பயன்படுத்தலாம் என்று விவசாயி நினைத்தான். மறுநாள் காலை உணவுக்காக முட்டைகளை எடுக்கும் எண்ணத்தோடு அவன் வாத்தை தூக்கிய போது வாத்து பொன்முட்டை இட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சிப்பட்டான். மறுநாள், அடுத்த நாள், அதற்கடுத்த நாள், இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த வாத்து ஒரு பொன்முட்டை இட்டு வந்தது. விவசாயியும் அவன் மனைவியும் படிப்படியாக பணக்காரர்கள் ஆகி வந்தார்கள். வாத்தின் வயிற்றிலிருந்து எல்லா பொன்முட்டைகளையும் ஒரே சமயத்தில் வெளியே எடுத்துவிட்டால் நாம் சீக்கிரமே பெரிய பணக்காரர்கள் ஆகிவிடுவோம். நீ சொல்வது சரி. வாத்து முட்டை இடுவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டாம். உடனே அவர்கள் வாத்தை கொன்று வயிற்றை கிழித்து பார்த்ததில் மற்ற வாத்துக்களின் வயிறு போன்று இருந்தது. அதன் வயிற்றில் பொன்முட்டை இல்லை.
அவர்களிடம் வேறு பொன் முட்டைகளும் இல்லை. பாவம், அந்த விவசாயியும் அவன் மனைவியும் வாத்தை இழந்தார்கள். இனி அவர்களுக்கு ஒருபோதும் பொன் முட்டைகள் கிடைக்காது. ஆகவே டோஃபு பேராசையால் வருத்தமுற்ற அந்த கணவன் மனைவி இருந்தது போல் நீ இருக்க கூடாது. ஏனென்றால் பேராசை பெரு நஷ்டம். ஓ, புரிகிறது டியா. அடுத்த முறை கவனமாக இருப்பேன். உங்களுக்கு பிடித்தமான ரைம்ஸ், கதைகள் மற்றும் பலவற்றிற்கும் கிட்சட்டில் சேருங்கள். இங்கே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓ டியா, எனக்கு பயமாக இருக்கிறது. நம்மால் கேம்ப் சென்று அடைய முடியுமா? முடியும் டோஃபு, கவலைப்படாதே. நாம் சீக்கிரம் சென்று விடுவோம். இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்கிறது. பொறு, இச்சமயத்திற்கு ஏற்ற ஒரு கதையை சொல்கிறேன். அது உன் மனதின் சிந்தனைகளை மாற்றும். கோல்டிலாக்ஸும் 3 கரடியும். ஒரு காலத்தில் கோல்டிலாக்ஸ் என்று சிறுவி இருந்தாள். அவளுக்கு பொன்னிறமான தலைமுடி இருந்தது. ஒரு காலை வேளையில் காட்டு வழியே நடந்த அவள் தன் பாதையை தவறினாள். அவள் ஒரு அழகான குடிசை பார்த்தாள். வாவ்! அவள் கதவை தட்டினாள். ஆனால் அங்கு யாரும் இல்லை. அவள் உள்ளே சென்றாள். அந்த அழகான குடிசை 3 கரடிகளுக்கு சொந்தமானது. கோல்டிலாக்ஸுக்கு மிகவும் பசித்தது. அவள் மேஜையின் மேல் 3 கஞ்சி நிரம்பிய கிண்ணங்களை பார்த்தாள். முதலில் அவள் அப்பா கரடியின் பெரிய கிண்ணத்திலிருந்து ஒரு ஸ்பூன் கஞ்சி குடித்தாள். இந்த கஞ்சி மிகவும் சூடாக இருக்கு. அடுத்து அவள் அம்மா கரடியின் நடுத்தர கிண்ணத்திலிருந்து கஞ்சி குடித்தாள். இந்த கஞ்சியும் சூடாக இருக்கு. கடைசியாக அவள் குட்டி கரடியின் சின்ன கிண்ணத்திலிருந்து கஞ்சி குடித்தாள். இந்த கஞ்சி சரியாக இருக்கு. அவள் கஞ்சி முழுவதையும் சாப்பிட்டாள். கோல்டிலாக்ஸுக்கு களைப்பு வந்தது. ஒரு அறையில் 3 நாற்காலிகள் இருந்தது. இது ரொம்ப பெரிய நாற்காலி. இதுவும் பெரிய நாற்காலிதான். இதுதான் சரியான நாற்காலி. ஆனால் உட்கார்ந்ததில் நாற்காலி உடைந்தது. கோல்டிலாக்ஸுக்கு களைப்பு அதிகமாகி மாடிக்கு சென்றாள். அவள் ஒரு அறையில் 3 படுக்கைகளை பார்த்தாள். முதல் படுக்கை மேல் உட்கார்ந்து யோசித்தாள். இந்த படுக்கை மிகவும் கடுமையாக உள்ளது. இந்த படுக்கை மிகவும் மிருதுவாக உள்ளது. இந்த படுக்கை சரியாக உள்ளது. 3 கரடிகளும் வீட்டிற்கு வந்தன. என் கஞ்சியில் கொஞ்சம் குடித்தது யார்? அப்பா கரடி கேட்டது. என் கஞ்சியில் கொஞ்சம் குடித்தது யார்? அம்மா கரடி கேட்டது. என் கஞ்சியை முழுவதும் குடித்தது யார்? அதில் ஒன்றும் இல்லை. குட்டி கரடி அழுதது. என் நாற்காலியில் யார் உட்கார்ந்தது? அப்பா கரடி கத்தியது. என் நாற்காலியில் யார் உட்கார்ந்தது? அம்மா கரடி கத்தியது. என் நாற்காலியில் யாரு உட்கார்ந்து உடைத்தது? குட்டி கரடி அழுதது.
அவை மாடிக்கு சென்று பார்த்தன. யார் என் படுக்கையில் படுத்தது? அப்பா கரடி கேட்டது. யார் என் படுக்கையில் படுத்தது? அம்மா கரடி கேட்டது. என் படுக்கையில் யாரு படுத்தது? அவள் இப்போவும் தூங்குகிறாள். குட்டி கரடி கூச்சலிட்டது. கோல்டிலாக்ஸ் தூக்கம் கலைந்து 3 கரடிகளை பார்த்தாள். அவள் மிகவும் பயந்து படுக்கையிலிருந்து துள்ளி குதித்து காட்டில் ஓடினாள். பிறகு அவள் வரவே இல்லை. ஓ, கோல்டிலாக்ஸ் நம்மை போல் தனது பாதை மறந்து விட்டாளா? இல்லை டோஃபு, நாம் பாதை மறக்கவில்லை. இதோ பார், நமது கேம்ப் வந்து விட்டது. என்ன ஆச்சு டோஃபு? டியா, இன்று ஸ்கூலில் எங்கள் டீச்சர் ஓநாய் பற்றி எழுத சொன்னார்கள். அப்படினா நீ எழுத வேண்டியது தானே? ஆனால் டியா, எனக்கு ஓநாய் நடத்தை பற்றி ஒண்ணுமே தெரியாது. உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். அதை கேட்ட பின் ஓநாய் பற்றி நீ தெரிந்து கொள்வாய். ஓநாயும் கொக்கும். ஒரு நாள் பசியோடு இருந்த ஒரு ஓநாய் தன்னுடைய இரையை வேகமாக தின்று கொண்டிருந்தது. அப்போது அதன் தொண்டையில் ஒரு எலும்பு துண்டு சிக்கிக் கொண்டது. வலியில் அந்த ஓநாய் காட்டில் கத்திக்கொண்டு ஓடி அலைந்தது. தயவு செய்து உதவி செய்யுங்கள், நான் நிறைய பரிசு அளிப்பேன். என் தொண்டையில் இருந்து யாராவது எலும்பை எடுங்கள். அந்த வழியே சென்ற ஒரு கொக்கு ஓநாய் மேல் இரக்கம் கொண்டது. அது ஒரு ஆபத்தான வேலையாக இருந்தாலும் கிடைக்கும் பரிசை எண்ணி உதவி செய்ய முடிவு செய்தது. நீ அசையாமல் இருந்தால் நான் உதவி செய்வேன். தொண்டைக்குள் என் நீண்ட அலகை விட்டு எலும்பை எடுப்பேன். சொன்னபடியே கொக்கு தன் வேலையை செய்து முடித்தது. எனக்கு என் பரிசை கொடு. பரிசா? என்ன பரிசு? பேராசை பிடித்த கொக்கே, உன் தலையை என் தொண்டையில் விட்டாய். நான் உன்னை திங்காமல் தீங்கு செய்யாமல் வெளியே விட்டேன். அதுதான் உனக்கு பரிசு. ஓடிப்போ, இல்லை என்றால் நசுக்கி விடுவேன். ஏமாற்றத்தோடு கொக்கு அங்கிருந்து சென்றது. இருந்தாலும் ஒரு உயிரை காப்பாற்றிய சந்தோஷம் அதற்கு இருந்தது. இந்த கதையிலிருந்து என்ன புரிந்து கொண்டாய்? ஓநாய் தந்திரங்களை ஒருபோதும் நம்பக்கூடாது. ஆமாம் டோஃபு, இப்போது நீ ஓநாய் பற்றி எழுதலாம் அல்லவா? ஆமாம் டியா.
டோஃபு, அம்மா சாப்பிட்ட பிறகு திங்க சொன்ன குக்கீஸை இப்போவே தின்றாயா? இல்லை டியா, நான் சாப்பிடவில்லை. கிச்சனுக்கு தண்ணீர் குடிக்க தான் வந்தேன். டோஃபு, உனக்கு ஒன்று தெரியுமா? பொய் சொல்வது நல்லதல்ல. எப்படி டியா? வா, இன்று உனக்கு ஒரு படிப்பினை சொல்லித் தருகிறேன். ஓநாய் என்று கூவிய சிறுவன். முன்னொரு சமயம் ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் தன் கிராமத்தில் உள்ள ஆடுகள் எல்லாம் மேய்த்து வந்தான். அவன் தன் வேலையில் கண்ணும் கருத்துமாய் இருந்தான். ஒவ்வொரு நாளும் அவன் ஆடு மந்தையை ஒரு குன்றின் மேல் கூட்டி சென்று புல்மேய விட்டு மாலையில் கீழே கூட்டி வருவான். ஆனால் ஒரு நாள் சலித்து போன அவன், எனக்கு சலிப்பாக இருக்கிறது. எல்லா கிராமத்தினரும் ஒன்றாய் வேலை செய்கிறார்கள். ஆனால் இங்கே நான் மட்டுமே தனியே ஆடுகளை மேய்க்கிறேன். பேசுவதற்கு கூட ஒருவரும் இல்லை. நான் என்ன செய்வது? திடீரென அவனுக்கு ஒரு மோசமான யோசனை தோன்றியது. அவன் குன்றின் ஓரத்தில் நின்று கொண்டு உரக்க கூவத் தொடங்கினான். காப்பாற்றுங்கள்! ஓநாய் ஒன்று வருகிறது. அது ஆடுகளை எல்லாம் தின்றுவிடும். காப்பாற்றுங்கள்! பையனுடைய அலறலை கேட்டு எல்லா கிராமத்தினரும் ஆடுகளை காப்பாற்ற குன்றின் மேல் ஏறினார்கள். ஆனால் அங்கே ஆடுகள் அமைதியாக புல் மேய்வதை பார்த்தார்கள். புத்தி கெட்டவனே, எங்கே ஓநாய்? ஏன் உதவி கேட்டு கத்தினாய்? கோபம் கொண்ட கிராமத்தினர் ஆடு மேய்க்கும் சிறுவனை சபித்து திரும்பி சென்றனர். இது நல்ல தமாஷ். மறுநாள் வழக்கம் போல் மேய்ப்பதற்காக ஆடுகளை ஓட்டி சென்றான். அன்று திரும்பவும் சலிப்பாக உணர்ந்தான். இன்றும் அதே குறும்பை செய்து பார்க்கலாம். அவன் குன்றில் மேல் நின்று கொண்டு கத்தினான். காப்பாற்றுங்கள்! ஓநாய் ஒன்று வருகிறது. அது ஆடுகளை எல்லாம் தின்றுவிடும். காப்பாற்றுங்கள்! பையனுடைய அலறலை கேட்டு மீண்டும் கிராமத்தினர் ஆடுகளை காப்பாற்ற குன்றின் மேல் ஏறினார்கள். ஆனால் மறுபடியும் ஏமாந்து திரும்பினார்கள். நீ செய்வது சரியில்லை. இதற்காக ஒரு நாள் வருத்தப்படுவாய். தன் செயலுக்கு வருந்தாத சிறுவன் ஆடு மந்தை நோக்கி சென்றான். ஒரு நாள் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்த போது அவன் ஒரு மரத்தடியில் படுத்திருந்தான். அப்போது சில ஆடுகள் இங்கும் அங்கும் ஓடின. அவன் கூர்ந்து பார்த்தபோது ஒரு ஓநாய் ஆடுகளை நோக்கி வருவதை கண்டான். அவன் குன்றின் மேல் நின்று கொண்டு உதவி கேட்டு அலறினான். காப்பாற்றுங்கள்! இந்த முறை உண்மையிலே ஓநாய் வருகிறது. அது ஆடுகளை எல்லாம் தின்றுவிடும். காப்பாற்றுங்கள்! தயவு செய்து காப்பாற்றுங்கள்! இம்முறை கிராமத்தினர் அவனுடைய அலறலை பொருட்படுத்தவில்லை. நாம் போக வேண்டாம். இம்முறையும் அவன் நம்மை ஏமாற்றப் போகிறான். சிறுவன் உதவி கேட்டு அலறிக்கொண்டு இருந்தான். ஆனால் ஒருவர் கூட உதவ வரவில்லை. அவன் ஓநாய் ஒவ்வொரு ஆடாக கொன்று தின்பதை பார்த்து கொண்டிருந்தான். நான் கிராம மக்களை பொய் சொல்லி ஏமாற்றி இருக்க கூடாது. உண்மையிலே ஓநாய் வந்தபோது யாரும் என்னை நம்பவில்லை. இப்போது நான் என்ன செய்வேன்? என் ஆடுகளை எல்லாம் இழந்துவிட்டேன். அதன் பின் அந்த சிறுவனின் பேச்சை யாருமே நம்பவில்லை. ரொம்ப சாரி டியா. நான் குக்கீஸ் பற்றி போய்தான் சொன்னேன். ஆனால் இப்போது நல்ல படிப்பினை பெற்றேன்.
பொய் பேசுவோர் உண்மை சொன்னால் கூட அதை யாரும் நம்புவதில்லை. இனிமே பொய் பேச மாட்டேன். நல்லது டோஃபு, நீ ஒரு நல்ல பையன். குட் நைட் டியா. குட் நைட் டோஃபு. ராபுன்செல். ஒரு சமயம் தனிமையில் இருக்கும் ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள மிகவும் விரும்பினார்கள். அவர்கள் ஒரு சிறிய வீட்டில் தன்னந்தனியே வாழ்ந்து வந்தனர். வீட்டின் பின்பக்கம் ஒரு சிறிய ஜன்னல் இருந்தது. அதன் வழியே ஒரு அழகான தோட்டத்தை பார்க்க முடிந்தது. தோட்டத்தில் அழகிய மலர்களும் மூலிகை செடிகளும் இருந்தன. அந்த தோட்டத்திற்குள் நுழைய ஒருவருக்கும் துணிவில்லை. ஏனெனில் அது டேம் காத்தல் என்ற சூன்யக்காரிக்கு சொந்தமாக இருந்தது. ஒரு நாள் மனைவி ராம்பியன் என்ற செடியை பார்த்தாள். எனக்கு அந்த செடியிலிருந்து செய்த சாலட் சாப்பிட ஆசையாக இருக்கிறது. ஓ, ஆனால் அது அந்த சூன்யக்காரிக்கு சொந்தமானது. ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்கள். எனக்கு அந்த ராம்பியன் சாப்பிட ரொம்ப ஆசை. சரி கண்ணே, உனக்காக முயற்சி செய்கிறேன். நடு இரவில் கணவன் சூன்யக்காரியின் தோட்ட சுவரை ஏறி குதித்து ராம்பியன்ஸ் செடிகளை பறித்தான். அவன் ராம்பியன்ஸை வீட்டிற்கு கொண்டு போனான். மனைவி அதை சாலட் செய்து சாப்பிட்டாள். ஆனால் அன்று இரவு கதவை தட்டும் ஓசை கேட்டது. ஏதோ தவறு நடக்கிறது என்று அவன் புரிந்து கொண்டான். என்ன தைரியம் உனக்கு? திருடனை போல் என் தோட்டத்திற்கு வந்து ராம்பியன்ஸ் தேடி உள்ளாய். இதற்கு நீ கஷ்டப்பட போகிறாய். ஐயோ, என்னை மன்னித்து விடுங்கள். என் மனைவி ஜன்னல் வழியே ராம்பியன்ஸ் பார்த்து ரொம்பவும் ஆசைப்பட்டதனால் என்னால் மறுக்க முடியவில்லை. ஓ, அது உண்மையானால் நீ உன் மனைவிக்கு எவ்வளவு ராம்பியன்ஸ் வேண்டுமோ எடுத்துக்கொள். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? உன் மனைவி பெறும் குழந்தையை நீ எனக்கு தர வேண்டும். பயத்தில் இருந்த அவன் எல்லாவற்றுக்கும் ஒப்புக்கொண்டான். நாட்கள் சென்றன. அந்த தம்பதிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் அன்று இரவே சூன்யக்காரி வீட்டிற்கு வந்து குழந்தையை எடுத்து சென்றாள். பெற்றோர்கள் சோகத்தில் இருந்தனர். நீ மிகவும் அழகான பெண் குழந்தை. இனி உன் பெயர் ராபுன்செல். நான் உன்னை நன்றாக பார்த்துக் கொள்வேன். சூன்யக்காரி குழந்தையை கதவுகள் மற்றும் படிகள் இல்லாத ஒரு சிறு ஜன்னல் மட்டுமே உள்ள ஒரு கோட்டையில் அடைத்தாள். வருடங்கள் ஓடின. ராபுன்செல் நீண்ட பொன்னிற கூந்தலோடு மிக அழகான பெண்ணாக வளர்ந்தாள். கொடிய சூன்யக்காரி அவளை வெளியே செல்ல அனுமதிக்காததால் ரசிப்பாரின்றி அவள் அழகு வீணாயிற்று. வருத்தமுற்ற ராபுன்செல் சிறிய ஜன்னல் அருகே நின்று கொண்டு சோக பாட்டுக்களை பாடினாள். சூன்யக்காரி ராபுன்செலை பார்க்க வரும்போதெல்லாம் கூந்தலை நீட்டிவிடும்படி சொல்லுவாள். ராபுன்செல், ராபுன்செல், கூந்தலை அவிழ்த்து விடு. ஒரு நாள் ராபுன்செல்
ஜன்னல் அருகே நின்று கொண்டு சோக பாடல்களை பாடிக்கொண்டிருந்த போது ஒரு அழகான ராஜகுமாரன் அந்த வழியே சென்று கொண்டிருந்தான். பாட்டை கேட்டு நின்ற அவன் இந்த இனிமையான குரல் எங்கிருந்து வருகிறது என்று இங்கும் அங்கும் பார்த்தான். ஓ, எவ்வளவு அழகான பாட்டு! யார் இவ்வளவு இனிமையாக பாடுகிறார்கள்? அந்த இனிமையான குரல் அந்த கோட்டையிலிருந்து வருகிறது என்று அறிந்த அவன் கோட்டையின் மேல் ஏறுவதற்கு கதவை தேடினான். ஆனால் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் ஏமாற்றத்தோடு வீடு சென்றான். ஆனால் ராபுன்சலின் குரல் அவன் இதயத்தை கவர்ந்து விட்டது. தினமும் ராபுன்சலின் பாட்டை கேட்க காட்டிற்கு செல்லத் தொடங்கினான். ஒரு நாள் ஒரு மரத்தின் பின்னால் நின்று கொண்டிருந்து அவன் சூன்யக்காரி வருவதை பார்த்தான். அவள் பேசுவதை கேட்டான். ராபுன்சல், ராபுன்சல், உன் கூந்தலை எனக்கு அவிழ்த்து விடு. பிறகு ராபுன்சல் தன் நீண்ட அழகிய கூந்தலை அவிழ்த்து விட்டாள். சூன்யக்காரி அதை பிடித்துக்கொண்டு கோட்டையின் மேல் ஏறினாள். ஓ, கோட்டையின் மேல் இப்படிதான் ஏறணுமா? இப்போ புரிந்தது. மறுநாள் இருட்டுகிற நேரத்தில் ராஜகுமாரன் கோட்டைக்கு சென்றான். ராபுன்சல், ராபுன்சல், உன் கூந்தலை எனக்கு அவிழ்த்து விடு. உடனே கூந்தல் கீழே வந்தது. ராஜகுமாரன் மேலே ஏறினான். ஓ, நீ யாரு? ஓ கடவுளே, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் என்று உனக்கு தெரியுமா? என் இதயத்தை உன்னிடம் இழந்து விட்டேன். என்னை மணந்து கொள்வாயா? என் மனைவியாய் என் ராஜ்யத்தில் என்னோடு இருக்கிறாயா? ஓ ராஜகுமாரா, எனக்கும் அதில் சம்மதம். ஆனால் இந்த சூன்யக்காரி இந்த கோட்டை விட்டு என்னை வெளியே விட மாட்டாள். உன்னை பற்றி தெரிந்தால் உன்னை கொன்று விடுவாள். எனக்கு கவலை இல்லை. நீ என்னோடு இப்போ வருகிறாய். வா, போகலாம். ராஜகுமாரா, நான் உன்னோடு வருவதற்கு தயார்தான். ஆனால் நான் எப்படி கீழே இறங்குவது? நான் கூந்தலை கீழே தொங்கவிட்டால் நான் எப்படி இறங்குவேன்? நீ சொல்வது சரி. நீ போய்விடு, சூன்யக்காரி வந்து விடுவாள். சரி, கவலைப்படாதே ராபுன்சல். நான் ஏதாவது யோசித்து நாளை மீண்டும் வருகிறேன். ராஜகுமாரன் கீழே இறங்கும் போது சூன்யக்காரி அவனை பார்த்து விட்டாள். ஓ, அவன் ராபுன்சலை கொண்டு செல்ல போகிறான். இதற்கு இருவருமே தண்டனை பெற வேண்டும். ராபுன்சலை கூந்தலை கீழே தொங்கவிட சொல்லி சூன்யக்காரி கோட்டையின் மேல் ஏறினாள். நன்றி கெட்ட பெண்ணே, என்னை எப்படி நீ ஏமாற்ற நினைக்கலாம்? இதற்கு தண்டனை பெற வேண்டும். சூன்யக்காரி ஒரு பெரிய கத்திரிக்கோலுடன் அவளது அழகான நீண்ட கூந்தலை வெட்டிவிட்டாள். ராபுன்சலை துக்கத்திலும் துன்பத்திலும் வாழும்படி ஒரு பாலைவனத்தில் விட்டு சென்றாள். மறுநாள் மாலை ராபுன்சலை கூட்டி செல்ல ராஜகுமாரன் மீண்டும் வந்தான். ராபுன்சல், ராபுன்சல், உன் கூந்தலை அவிழ்த்து விடு. கொடிய சூன்யக்காரி ராபுன்சலிடம் இருந்து வெட்டிய கூந்தலை கீழே இறக்கினாள். ராஜகுமாரன் அதன் மேல் ஏறினான். ராஜகுமாரன் ஜன்னல் அருகே வந்தபோது கொடிய சூன்யக்காரி பின்னலை வெட்டி எறிந்தாள்.
ராஜகுமாரன் கோட்டையின் கீழே இருந்த முள் புதரில் விழுந்தான். முட்கள் கண்களை குத்தியதால் இரத்தம் வடிந்து அவன் கண்கள் குருடாயின. சூன்யக்காரி அவனை சபித்தாள். அவனும் கண் பார்வை இழந்து காட்டுகளில் திரிந்து கொண்டு மோசமான நிலையில் உயிர் வாழ்ந்தான். 2 வருடங்களாக கஷ்டத்தோடு சுற்றித் திரிந்த அவன் கடைசியாக சூன்யக்காரி ராப்புன்சலை விட்டு சென்ற பாலைவனத்தை அடைந்தான். அங்கு திடீரென அவன் நேசித்த சோகமான குரலை கேட்டான். மகிழ்ச்சியில் உரக்க கத்தினான். அந்த குரல் அது நீயா ராப்புன்சல்? உண்மையிலேயே நீயா? குரல் வந்த திசையில் சென்றான். அருகே சென்றபோது ராப்புன்சல் சொன்னாள், ராஜகுமாரா, நீ என்னை கண்டுபிடித்து விட்டாய். நீ இல்லாத குறையை நான் உணர்ந்தேன். என் ஆனந்த கண்ணீரை தடுக்க முடியவில்லை. அவளுடைய 2 கண்ணீர் துளிகள் அவன் கண்களில் பட்டு அவை பிரகாசித்தன. அவனுக்கு மீண்டும் முன்போல் பார்க்க முடிந்தது. என்னால் பார்க்க முடிகிறது. ஓ ராப்புன்சல், அவை நம்மை என்ன செய்து விட்டனர்? வா, நம் ராஜ்யத்திற்கு திரும்பி செல்வோம். அவன் அவளை தன் ராஜ்யத்திற்கு கூட்டி சென்றான். 1 வருடம் கழித்து ராப்புன்சல் ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றாள். குழந்தை அவளை போலவே இருந்தது. அவர்களும் நீண்ட நாட்கள் சந்தோஷமாக வாழ்ந்தனர். எழுந்திரு டோஃபு, ஸ்கூலுக்கு லேட் ஆகிவிடும். எழுந்திரு டோஃபு. டியா, நீயா? என்ன ஆயிற்று? அது வந்து தெரியும் தெரியும், கனவு கண்டிருக்கிறாய். சரி சரி, எழுந்து ரெடியாகு. டியா, எனக்கு இங்கிலீஷில் A கிரேட் கிடைத்தது. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஓ, அது நல்லது டோஃபு. ஆனால் இதுதானே உன் முதல் பரீட்சை. உனது இறுதி ஆண்டு தேர்வு வரவுள்ளது. அதற்கும் நீ படிக்க வேண்டும். டியா, இதில் A கிரேட் வாங்கிவிட்டேன். நான் மேலும் படிக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா? நான் படிக்காமலே இருந்து அந்த தேர்வை எழுதலாமல்லவா? டோஃபு, உன்னை பற்றியும் உன் சாதனைகளை பற்றியும் பேசுவது நல்லதல்ல. ஒருவன் எப்போதும் அடக்கமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் துன்பம் படுவான். துன்பமா? எப்படி? வா, உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஓக் மரமும் நாணல் செடிகளும். ஒரு நதியின் கரையில் ஒரு பலமான ஓக் மரம் உயரமாக வளர்ந்திருந்தது. அதன் அருகில் சில நாணல் செடிகளும் வளர்ந்திருந்தன. பரந்து வளர்ந்த அந்த ஓக் மரத்திற்கு பரந்த தண்டும் 100க்கு மேலான பலமான கிளைகளும் இருந்தன. ஓக் மரமானது தன்னுடைய பலம் பற்றி வெளிப்படையாகவே கர்வத்தோடு பேசியது. நான் மிகவும் பலம் படைத்தவன். யாராலும் என்னை சாய்க்க முடியாது. யாராலும் என்னை அழிக்க முடியாது. ஓக் மரம் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த நாணல் செடிகள் சொல்லியது, ஓ, பலமான ஓக் மரமே, உன் பலம் பற்றி கர்வம் கொள்ளாதே. உலகில் அழியாதது ஒன்றுமில்லை. எனவே அடக்கமே சிறந்தது. சின்னஞ்சிறு நாணல்களே, உங்களுக்கு பலம் பற்றியும் பலமான மரமாயிருப்பதை பற்றியும் என்ன தெரியும்? நாணல்களை கேலி செய்து ஓக் மரம் கர்வம் கொண்டு நின்றது. அப்போது காற்று வீசத் தொடங்கியது. காற்று பலமாக வீச வீச நாணல்கள் தலை சாய்ந்து வளைந்தது.
அதை பார்த்து ஓக் மரம் சொன்னது, நீங்கள் பலமற்றவர்கள். ஒரு சிறு காற்று வீசும் போதே தலை சாய்க்கிறீர்கள். பலமான புயல் வந்தால் எப்படி தாங்குவீர்கள்? சீக்கிரமே காற்று சூறாவளியாக மாறியது. நின்று கொண்டிருந்த ஓக் மரம் தலை சாயாமல் கர்வத்தோடு நாணல்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தது. ஓக் மரமே, நீ பலமான மரம்தான். ஆனால் எங்களை பற்றி கவலைப்படாதே. இந்த சூறாவளிக்கு தலை சாய்த்து உயிர் பிழைப்போம். நீ இப்படியே தலை சாய்க்காமல் நின்று கொண்டிருந்தால் இந்த பலமான காற்றை எதிர்க்க முடியாமல் உடைந்து விழுந்து விடுவாய். இல்லை, யாராலும் என்னை சாய்க்க முடியாது. நான் பலமிக்கவன். யாருக்கும் வணங்காமல் நேராகவே நிற்பேன். என்ன ஆனாலும் சரி. காற்று தீவிரம் அடைந்து சூறாவளியின் வேகம் உச்சம் அடைந்தது. சிறிய நாணல்கள் தங்கள் தலைகளை நன்றாக வளைந்து கொண்டு காற்றோடு காற்றாக வேரோடு விழுந்து விடாமல் ஆடின. ஆனால் ஓக் மரம் நேராக நின்று கொண்டு சூறாவளி காற்றை எதிர்த்து நிற்க முடியாமல் ஆற்றில் உடைந்து விழுந்தது. ஆ, இல்லை, இது நடக்க முடியாது. நாங்கள் சொன்னோம் அல்லவா, இப்போது உனக்கு புத்தி வந்தது. எதிர்ப்பது நல்லதல்ல என்று தெரிந்த பின் மூர்க்கத்தனமாய் எதிர்த்து அழுவதை விட அடங்கி செல்வது என்றும் நல்லது. அந்த ஓக் மரம் ஆற்றில் தன்னுடைய போலி கர்வத்தை நினைத்து அழுது கொண்டு முழுகிவிட்டது. டியா, நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று எனக்கு புரிகிறது. எனது பெருமை பற்றி நினைத்துக் கொண்டு முட்டாள் மாதிரி நடக்காமல் கடினமாக படிப்பேன். நல்லது டோஃபு, இப்போது நாம் படிக்க போகலாம். உங்களுக்கு பிடித்தமான ரைம்ஸ், கதைகள் மற்றும் பலவற்றிற்கும் கிட்செட்டில் சேருங்கள். இங்கே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.